ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஏக்கு எடுத்துப்போம். ஏக்கு வந்து இட் இஸ் பாசிங் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் லைன், கரெக்டா? ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா பாஸ் ஆகுது. அப்போ அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்? இட் இஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பாயிண்ட்ஸ். அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், கரெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் பிக்கு எப்படி இருக்கு? ஆப்ஜெக்ட் பி என்னன்னா அந்த பொசிஷன்ல வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல வந்து இப்போ ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அது மூவே பண்ணலன்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி இஸ் ஜீரோ. ஸோ ஆப்ஜெக்ட் பிக்கு வெலாசிட்டி ஜீரோ, ஏன்னா ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் சி, ஆப்ஜெக்ட் சி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, கரெக்டா? இது வந்து ஒரு கர்வ்டு லைன். அப்போ இங்க நான் பண்ற ஸ்லோப், இங்க நான் எடுக்கிற ஸ்லோப் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். இங்க இருக்கிற ஸ்லோப் வந்து இதை விட அதிகமா இருக்கும், கரெக்டா? இது வந்து கம்மியா இருக்கும். அப்போ வந்து ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். இது வந்து ஆப்ஜெக்ட் சிக்கு. ஆப்ஜெக்ட் டிக்கு எப்படி வரும்? ஆப்ஜெக்ட் டிக்கு அகைன் இட் இஸ் a straight line, correct? So straight line க்கு எப்படி? Slope is constant, so velocity is constant. Okay, so for object A what can you conclude? Acceleration is zero. Object B க்கு என்ன சொல்லலாம்? Object B க்கு வந்து velocity இல்ல. Velocity இல்லனா acceleration எப்படி இருக்கும்? It is at rest, so acceleration is zero. So again for object B acceleration is zero. Object C க்கு என்ன சொல்றோம்? அது வந்து straight line கிடையாது, இப்படி போகுது, curve போகுது, கரெக்டா? So அப்ப velocity வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. So velocity change ஆயிட்டே இருந்தா acceleration is not zero. Object D க்கு acceleration is zero, correct? Acceleration is zero. So நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் F is equal to ma. Force is dependent on mass and acceleration. So ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு acceleration இருந்தா மட்டும்தான் நம்மளால force இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், கரெக்டா? So இப்போ இதுல ஆப்ஜெக்ட் A க்கு acceleration இல்ல, so அதனால ஆப்ஜெக்ட் A க்கு force கிடையாது. ஆப்ஜெக்ட் B க்கு acceleration இல்ல, so அதனால நம்ம என்ன சொல்லலாம்? இதுக்கும் force கிடையாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் D க்கு வந்து acceleration இல்ல, so அதனால force கிடையாது. So only for object C you will get a net force. So answer பாத்தீங்கன்னா object C. So this is the right choice. Okay.